நயினார் நாகேந்திரன் அவர்களுடைய ஒரு கேள்வியிலிருந்து இன்னைக்கான அரசியல் சதுரங்கத்தை ஆரம்பிக்கலாம். தமிழக முதலமைச்சர் இதற்கு பொறுப்பேற்பாரா அப்படிங்கிற முக்கியமான விஷயத்தை பற்றி பேசியிருக்காரு. தமிழ்நாட்டில் எல்லா இடங்களிலும் கஞ்சா தாராளமாக கிடைக்கிறது. வயது வித்தியாசம் இல்லாமல் எங்கு பார்த்தாலும் பாலியல் வன்கொடுமை நடக்கிறது. நம் வீட்டில் அதுபோல ஒரு சம்பவம் நடந்தால் யார் பொறுப்பேற்பது? முதலமைச்சர் பொறுப்பேற்பாரா? இந்த கேள்வியை இந்த இடத்துல இந்த பதிவில் இதை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கான காரணம் என்ன அப்படின்னு கேட்டால், இதில் நிறைய உண்மை இருக்குது. இதை நயினார் நாகேந்திரன் அவர்கள் மட்டும் பேசினான்னு நான் சொல்லலை, எல்லாருமே பேசுகிறாங்க. பட் அடிக்கடி இந்த விஷயம் வந்து போனாலும் இதை எல்லாரும் சேர்ந்து நார்மலைஸ் பண்ணிட்டாங்களோ அப்படிங்கிற ஒரு பயம் உள்ளூர இருக்குது. எஸ், தமிழ்நாடுனா கஞ்சா இருக்கும்பா, அங்கே கொஞ்சமாக பாலியல் வன்கொடுமை இருக்கும்பா, இது நார்மல்ப்பா. இதையும் தாண்டி வேறு என்னப்பா இருக்குது? 10 கொலை நடக்குதா, இல்லை 8 வெட்டு குத்து நடக்குதா? இப்படிங்கிற மாதிரி ஒரு கொலை, ஒரு விஷயம், ஒரு கஞ்சா தாக்குதல், இது எல்லாத்தையுமே நம்ம நார்மலைஸ் பண்ணி விட்டுட்டே போயிட்டுருக்கோம். ஸோ நாளைக்கு இது 2, 3 இல்லாட்டி 4, 5 இப்படின்னு சொல்கிற அளவுக்கு நார்மலைஸ் பண்ணிட்டோன்னு வச்சுக்கோங்களேன். எதை நம்ம நார்மலைஸ் பண்ணாமல் விட போகிறோம் அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குது. அவங்களுடைய அரசியல் லாபத்துக்காக, அவங்களுடைய அரசியல் கட்சி ஜெயிப்பதற்காக இந்த மாதிரியான விஷயம்லாம் ஆஸ் யூஷுவல் நடக்கும்ப்பா, நாம் தான் கொஞ்சம் சூதானமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி தப்பித்து கொள்வது நல்லதா? இல்லை இது எதுவுமே நடக்கக்கூடாது, இது நடந்தால் தமிழ்நாடு வருங்காலத்தில் மிகப்பெரிய சவால் மிக்க ஒரு மாநிலமாக மாறிவிடும் அப்படிங்கிறத சொல்லி நம்முடைய குழந்தைகளுக்கும் நம்முடைய அரசியல்வாதிகளுக்கும் புரிய வைக்க வேண்டுமா? இது ஆழமான அரசியல் சதுரங்கம். கிட்ஸ் பேஸ்ட்ரி சார்பாக 1 கிலோ சாஃப்ட் டாய்ஸ், இம்போர்ட்டட் சாஃப்ட் டாய்ஸ், ஒரு 4, 5, 6 சில நபர்களுக்கு 8 சாஃப்ட் டாய்ஸ் வரை கிடைக்கும். இந்த 1 கிலோ சாஃப்ட் டாய்ஸ் அப்படிங்கிறது வெறும் 799 ரூபாய் கொடுத்துட்டு இருந்தோம், ஸ்டாக் அவுட் ஆச்சு. இப்போ மறுபடியும் ரீஸ்டாக் பண்ணியிருக்கோம். 1 kg சாஃப்ட் டாய்ஸ், எல்லாமே இம்போர்ட்டட் சாஃப்ட் டாய்ஸ், வெளியிலிருந்து அப்படியே கொண்டு வரப்பட்டது. அது எல்லாம் உங்களுக்கு வேணும்னா கீழே லிங்க் இருக்குது, வேணுங்கிறவங்க வாங்கிக்கோங்க. சரி, கஞ்சாலேருந்து தொடங்கி நேராக நம்ம பாவ மன்னிப்பு கேட்குறதுக்காக திருப்பதிக்கு போயிடலாம். திருப்பதிக்கு KN நேரு அவர்கள் எவ்வளோங்க கொடுத்துட்டாரு? வெறும் 44 லட்சம் ரூபாய். அப்போ நிருபர் கேட்கும்போது, ஏன் நாங்கள்லாம் கொடுக்கக்கூடாதா? நாங்கள் கொடுத்தா என்ன எங்களை எல்லோரும் என்ன நல்லவங்களாக சொல்ல போகிறாங்க அப்படின்னு சொல்லி யார் கேட்டாங்கன்னா, இதே KN நேரு அவர்கள் தான் கேட்டாங்க. திருப்பதி போன கணேசா திரும்பி போ அப்படின்னு சொல்லி சிவாஜி கணேசன் அவர்களை திருப்பதி போனதுக்காகவே திமுகவை விட்டு விலக்குன ஒரு கட்சி தான் திமுக. அப்படிப்பட்ட திமுகவில் KN நேரு அவர்கள் உயர் பொறுப்பில் இருக்கார் அப்படிங்கிறது தெரியும். அவர் திருப்பதிக்கு 44 லட்சம் ரூபாய் நன்கொடை கொடுத்திருக்கிறார் அப்படிங்கிறது ஒரு பெரிய இமேஜாக வந்துச்சு. நிறைய பேர் அது எடிட்டட் இமேஜப்பா அப்படின்னு சொன்னாங்க. கடைசியாக KN நேரு அவர்கள் வந்து சொன்ன போது தான் அது உண்மையான இமேஜ் அப்படிங்கிறதே தெரிய வந்துச்சு. நாங்களாம் கொடுக்கக்கூடாதா அப்படிங்கிற கேள்வியிலிருந்து KN நேரு அவர்கள் நாங்கள் தான் கொடுத்தோம் அப்படிங்கிறத ஒத்துக்கொண்டார் என்பது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம்தான். பட் திமுகவில் அது ஒரு புகைச்சலை ஏற்படுத்துது. அது எப்படி நாம் திருப்பதிக்கு 44 லட்ச ரூபா கொடுக்கலாம், நீங்கள் ஒத்துக்கொள்வது? அதை எப்படியாவது டைவெர்ட் பண்ணுங்கள். அப்படி டைவெர்ட் பண்ணலைன்னா கண்டிப்பாக சிறுபான்மையினருடைய ஓட்டு நமக்கு கிடைக்காது. ஏன்னா பெரும்பான்மையான மதத்துக்கு இல்லாட்டி அந்த திருப்பதிக்கு 44 லட்சம் ரூபாய் அப்படின்னு சொல்லும்போது இங்கே எல்லாருமே பழனிக்கு பால் காவடி எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க, நீங்களும் அதை செஞ்சிங்கன்னா சரிப்பட்டு வராது அப்படின்னு சொல்லி ஏதாவது ஒரு ஹிண்ட் கிடச்சிருக்கும் போல். KN நேரு அவர்கள் இன்றைக்கி நடந்த ஒரு மீட்டிங்கில் அதை அப்படியே மாற்றி பேசுகிறார். என்ன பேசுகிறாரு? என்னுடைய குடும்ப உறுப்பினர்கள், உறவுகள் இருக்காங்கல்ல, அவங்க என் பேரில் ஒரு 44 லட்ச ரூபா கொடுத்துட்டாங்கப்பா. அவங்கெல்லாம் பெரிய பெரிய பிஸ்னஸ் பண்ணுறவங்க, அவங்க என் பேரில் இதை கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லும்போது அதை நான் தடுக்க முடியுமா? முன்னாடியே என்கிட்ட சொல்லியிருந்தாங்கன்னா அதை நான் தடுத்திருப்பேன். எனக்கெலாம் இது பிடிக்காது, பார்த்துக்கோங்க. ஸோ திருப்பதிக்கு 44 லட்சம் ரூபாய் கொடுத்தது KN நேரு அவர்கள் கிடையாது. நம்புங்க, அவங்களுடைய குடும்ப உறுப்பினர்கள், குடும்ப உறவுகள், அவங்க பெரிய பெரிய பிஸ்னஸ் பண்ணுறாங்க. அதில் கிடைச்ச லாபத்தில் ஒரு சின்ன போர்ஷனான 44 லட்சம் ரூபாயை திருப்பதிக்கான ஒரு அன்பளிப்பாக KN நேரு அவர்கள் பேரில் கொடுத்துருக்காங்க. இதுதான் KN நேரு அவர்கள் இப்போ சொல்லியிருக்கக்கூடிய எக்ஸ்ப்ளனேஷன். இந்த எக்ஸ்ப்ளனேஷன் நீங்கள் நம்பினீங்கன்னா நம்பிக்கோங்க, நம்பலைன்னா எனக்கு தெரியாதப்பா, அதை KN நேரு அவர்கள் சொல்லியிருக்காங்க. பட் நான் என்ன கேட்குறேன்னா, அது எப்படிப்பா குடும்ப உறுப்பினர்கள்லாம் சேர்ந்து 44 லட்ச ரூபா? எங்கள் ஊர்லலாம் இந்த 44 லட்ச ரூபா இருந்துச்சுன்னா, இப்போ என் கையில் இருந்துச்சுன்னா 2 வீடு குட்டி குட்டியாக அப்படிங்கிற மாதிரி 2 வீடை வாங்கி அதை வாடகைக்கு விட்டு அதில் இருக்கக்கூடிய ரெண்ட் அப்படிங்கிறத வச்சே நம்ம பொழைச்சிக்கலாமோ அப்படிங்கிற மாதிரி இருக்கும். இன்னும் கொஞ்சம் பேருக்கு இந்த 44 லட்ச ரூபா அப்படிங்கிறது லைஃப் டைம் செட்டில்டு, அவ்வளோதான்.
வேறு எதுவுமே கிடையாது. இன்னும் சில நபர்களுக்கு 44 லட்சம் அப்படிங்கிறதெல்லாம் என்னையா 4 லட்சமே இங்கே நம்மளால் எட்டி கூட பார்க்க முடியல, அது 44 லட்சம் அப்படிங்கிற மாதிரியான கேள்விகள்லாம் இருக்கும். அப்படி இருக்கும்போது குடும்ப உறவுகள் ஒருத்தர் பேரில் அவருக்கு தெரியாமல் 44 லட்சம் ரூபா திருப்பதிக்கே கொடுத்துருக்காங்கன்னா எத்தனை கோயிலில் இன்னும் எத்தனை லட்சம் ரூபா கொடுத்துருப்பாங்க. பெரும்பான்மையான கோயிலே 44 லட்ச ரூபா கொடுத்துருக்காங்கன்னா சிறுபான்மையினருக்காக எவ்வளவு லட்சங்கள் செலவழிச்சிருப்பாங்க. இதெல்லாம் எங்கேருந்து வருது? எப்படி இவங்களுக்கு மட்டும் இந்த மாதிரி பிஸ்னஸ் சக்ஸஸ்ஃபுல்லாக செய்கிறாங்க? நமக்கு தான் ஒருவேளை இதெல்லாம் செய்ய தெரியலையோ அப்படிங்கிற லெவலில் நாம் யோசிக்க வேண்டியதாக இருக்குது. சரி, அடுத்ததாக டிஆர்பி ராஜா அவர்கள் சொன்ன சில கருத்துக்கள், அதுக்கு ராஜ் சத்யன் அவர்கள் என்ன பதில் கொடுத்துருக்கார் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஒரு முக்கியமான நிறுவனம் தமிழ்நாட்டில் நம்ம என்ன செய்ய போகிறோம், எப்பா உங்கள் ஊரில் நாங்கள் பிரான்ச் ஸ்டார்ட் பண்ண போகிறோம், ஒரு 1770 கோடியோ 1710 கோடியோ கிட்டத்தட்ட தோராயமாக 2000 கோடின்னு வச்சுக்கோங்களேன். எத்தனை பேருக்கு அதனால் வேலை கிடச்சிருக்குன்னா ஒரு 20,000 பேருக்கு வேலை கிடச்சிருக்கும். ஆனால் இப்போது அது பக்கத்து மாநிலங்களுக்கு போயிருச்சான். அப்படி போனதற்கு என்னப்பா இப்படி போக விட்டுட்டிங்களே, உங்களுடைய வாய் வேலை செய்கிற அளவுக்கு உங்களுடைய கையோ மூளையோ வேலை செய்ய மாட்டேக்கே அப்படின்னு சொல்லி ஏகப்பட்ட பேர் டிஆர்பி ராஜா அவர்களுக்கு எதிரான ட்வீட்டை போட்டாங்க. அதில் ராஜ் சத்யன் அவர்கள் போட்ட கருத்தை கருத்தால் எதிர்கொள்ள முடியாதவரின் கடைசி ஆயுதம் அவதூறு, ஆனால் திமுக இணைய கொத்தடிமைகளுக்கு முதல் ஆயுதமே அவதூறு தான் அப்படின்னு சொல்லி டிஆர்பி ராஜாவை இணைய கொத்தடிமைகள் லிஸ்ட்டில் சேர்த்துட்டார். அதன் செயலராக இருக்கக்கூடியவரிடமும் தர்க்க ரீதியான பதிலை எல்லாம் எதிர்பார்க்கவும் முடியாது தான். முதலீடு ஊக்குவிப்பு பற்றியெல்லாம் டிஆர்பி ராஜா பேசுவது நகை முரண் அப்படின்னு சொல்லியிருக்கார். ஃபாக்ஸ்கான் துணை நிறுவனம் என்று சட்டப்பேரவையில் பச்சை போய் பேசிய நீங்கள் முதலீடு பற்றிய பாடங்களை எல்லாம் கண்ணாடியை பார்த்து உங்களுக்கு நீங்களே எடுத்துக்கொள்ளுங்கள். ஏன்னா முதலீடு பற்றி எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சொன்ன உடனே எடப்பாடி பழனிசாமி அவர்கள் எந்த புரிதலும் இல்லாமல் பேசிகிட்டு இருக்காரு. முதலீடு அப்படிங்கிறது மிகப்பெரிய ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், அதெல்லாம் கொண்டு வர்றதுக்கு ரொம்ப காலதாமதமாகும், சில முதலீடுகள் நம்ம கைவிட்டு போகும், அதெல்லாம் பொருட்படுத்தாமல் ஆட்சி செஞ்ச எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இப்படி பேசலாமா அப்படி இப்படின்னு சொல்லி டிஆர்பி ராஜா ஒரு விமர்சனத்தை வைத்திருந்தார். அதை தான் இப்போ ராஜ் சத்யன் மாதிரியான நபர்கள் இப்போ என்ன சொல்ல ஆரம்பிச்சிருக்காங்கன்னா, நீங்களே கண்ணாடியை பார்த்து உங்களுக்கான பாடத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். ஒரு நல்ல அமைச்சருக்கு தேவை அக்கௌண்டபிலிட்டி. அது சுத்தமாக இல்லாமல் ஏதோ ஒரு ரேண்டம் இன்டர்நெட் ஃபேக் ஐடி போல எதிர்க்கட்சி தலைவர் வெள்ளை அறிக்கை கேட்டதற்கு வெள்ளை பேப்பர் நீட்டிய போதும் சரி இப்போதும் சரி தொழில்துறை மட்டுமல்ல எந்த துறைக்கும் அமைச்சராகும் தகுதி உங்களுக்கு இல்லை என்பதை தொடர்ந்து நிரூபித்து வருகிறீர்கள். ஏக்கருக்கு 30 லட்சம் ரூபாய் திமுக அரசு கோரிய நேரத்தில் ஆந்திர அரசு 100 ஏக்கர் நிலத்தை விலையின்றி வழங்கியதால் தான் ஹுவாசாங் நிறுவனம் ஆந்திரா சென்றதாக செய்திகள் தெரிவிக்கின்றன. ஏக்கருக்கு எத்தனை ரூபா? 30 லட்சம் ரூபாய் நம்ம கேட்டிருக்கோமா? ஆனால் ஆந்திரா 100 ஏக்கர் வச்சுக்கோங்கப்பா ஃப்ரீயாக, நீங்கள் இங்கே நிறுவனத்தை தொடங்கினா மட்டும் போதும், ஏன்னா நிறைய பேருக்கு வேலைவாய்ப்பு உருவாகும், இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட் வரும், நீங்கள் மறுபடியும் இங்கேருந்து ப்ராடக்ட் ஏற்றுமதி பண்ணுவீங்க, அதனால் ஏற்றுமதி இறக்குமதி பிஸ்னஸ் எங்களுக்கு கிடைக்கும், எனவே நாங்கள் 100 ஏக்கர் உங்களுக்கு ஃப்ரீயாக தரோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்களாம். இதனால தான் இந்த ஸ்வாஹாங் அப்படிங்கிற அந்த நிறுவனம் ஆந்திராவுக்கு போயிடுச்சான். அது மட்டும் இல்லாமல் இந்த ஹுவாசாங் அப்படிங்கிற இந்த நிறுவனம் அது ஒரு காலனி தயாரிக்கக்கூடிய நிறுவனம், லோ ப்ரொஃபைல் ஒர்க் அப்படின்னு வேறு டிஆர்பி ராஜா வாய் விட்டார் போல். வெறும் 30 கோடி ரூபாய்க்காக, ஒரு ஏக்கர் 30 லட்சம் ரூபாய்க்குனா 100 ஏக்கர் 30 கோடி ரூபாய். இந்த 30 கோடி ரூபாயை கவர்மெண்ட் கஜானாலேருந்து எப்பா நான் தாரேன், அவங்களுக்கு ஃப்ரீயாக அந்த 100 ஏக்கரை கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லி கொடுத்துருந்தாங்கன்னா 1720 கோடி ரூபாய் மதிப்பு இருக்கக்கூடிய முதலீட்டை நாம் எடுத்திருக்கலாம். வெறும் 30 கோடி கொடுத்து 1710 கோடி ரூபாய்க்கு முதலீடையும் எடுத்து அதனால் ஜாபு, அதனால் ஏற்படக்கூடிய இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட் இதெல்லாமே தமிழ்நாட்டுக்கு கிடைச்சிருக்கும். இப்படி ஒரு முதலீட்டை இழப்பதா? இந்த விடியா அரசின் கமிஷன் கொள்கைகளுக்கு நடுவில் இந்த 30 கோடி ரூபாய் தான் மிச்சம் செய்ய நினைத்தார்களா? இந்த 30 கோடியை நீங்கள் மிச்சம் செய்ய நினைச்சிங்களா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அல்ல இதில் மக்களுக்கு தெரியாத ஏதேனும் கமிஷன் மாடல் அரசின் பிரச்சனையால் ஷூ நிறுவனம் விட்டு சென்றதா? ஷூ நிறுவன வேலையெல்லாம் லோ வேல்யூ ஜாப்ஸாக தெரியும் உங்களுக்கு, அதுதான் பல பேருக்கு ஹை வேல்யூ லைஃப் லைன் என்பதெல்லாம் புரிய வாய்ப்பே இல்லை. அப்படிப்பட்ட பண்ணையார் மென்டாலிட்டி உள்ள கட்சியில் தானே நீங்களும் இருக்கிறீர்கள். தமிழகத்திற்கு வந்த முதலீட்டை பிற மாநிலத்துக்கு தாரை வார்த்துவிட்டு தான் செய்த தவறை உணராமல் அதிகார திமிரில் திளைக்கும் நீங்கள் தமிழ்நாட்டை தலைகுனிய வைத்து விட்டீர்கள். உங்களுக்கு அடுத்தவர்களை அவமானப்படுத்துவதும் அவதூறு பேசுவதும் கைவந்த கலைதான். அதான் தமிழ்நாட்டை அவமானப்படுத்தி விட்டீர்களே. இன்னும் 6 மாதத்தில் மாண்புமிகு அண்ணன் புரட்சி தமிழர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தலைமையில் அதிமுக ஆட்சி அமைந்ததும் உங்கள் விடியா திமுக ஆட்சியின் உண்மையான முதலீடு என்ன என்பதை நாங்களே அறிக்கையாக தருகிறோம் அப்படின்னு சொல்லி ஏகப்பட்ட விஷயங்களை திமுகவை டேமேஜ் பண்ணியிருக்கார்.
இப்போ திமுக சொல்லக்கூடிய முதலீடு எல்லாமே ஃபேக்கான செய்தி தான், அதில் உண்மை இல்லை. உண்மை இருந்ததா டிஆர்பி ராஜா அவர்கள் இப்படி பேசியிருப்பாரா, இல்லை இந்த நிறுவனம் நம்ம கைவிட்டு போயிருக்குமா அப்படிங்கிற கேள்வியை அதிமுகவின் சார்பாக கேட்கப்பட்டிருக்கிறது. தண்ணீர் மாநாட்டில் அண்ணன் சீமான் அவர்கள் பேச்சு என்பது ஆகச்சிறந்த நீர் மேலாண்மை பாடம் அப்படின்னு சொல்லி நாம் தமிழர் கட்சி உறவுகள் நிறைய பேர் ஃபார்வர்ட் பண்ணிகிட்ருக்காங்க. உண்மையிலேயே நீர் அப்படிங்கிறதும் மணல் அப்படிங்கிறதும் எந்த அளவுக்கு தேவை, அந்த நீர் அவங்களுடைய எதிர்கால திட்டம், ஒவ்வொரு ஏரியா அப்படிங்கிறது 1000 ஏக்கர் எனக்கு தருவாங்க அப்படின்னு சொல்லி அண்ணன் சீமான் அவர்கள் சொன்னதிலிருந்து வானூர்தி, அதாவது நம்ம ஃப்ளைட்டில் மேலே போகும்போது கீழே நம்முடைய உடலில் வேர்வை துளிகள் எப்படி சுரந்திருக்குமோ அதே மாதிரி பூமியில் அங்கங்கே குழி தோண்டி நீரை தேக்கி வச்சுருப்பேன், அதனால் ஏற்படக்கூடிய நன்மைகளை நம்முடைய குழந்தைகள் அனுபவிக்கும் அப்படின்னு சொன்ன அந்த விஷயமாக இருக்கட்டும். இதே மாதிரி இன்னும் இந்த தண்ணீர் மாநாட்டின் போது ஏகப்பட்ட விஷயங்கள் நாம் தமிழர் கட்சியினர் பேசியிருக்காங்க. அந்த ஸ்பீச்சை கண்டிப்பாக ஒரு தடவை கேட்டு பாருங்கள். கேட்டுட்டு நீர் மேலாண்மை பற்றி இதே மாதிரி வேறு எந்த கட்சிகள் பேசுகிறார்கள் அப்படிங்கிறத நீங்களும் எனக்கு கீழே கருத்துக்களாக பதிவு பண்ணலாம். அதே மாதிரி அறப்போர் இயக்கம் இன்று 2 செய்தியை வெளியிட்டிருக்கிறார்கள். அதில் ஒரு செய்தி ரொம்ப முக்கியமான செய்தி. 11 கல்லூரிகளுக்கு எப்படி லைசன்ஸ் வாங்கினாங்க அப்படிங்கிறத பற்றியும், ஒரே நபர் எப்படி 11 கல்லூரிகளிலும் பேராசிரியராக இருந்தார் அப்படிங்கிறதும், அதை பற்றி நாளைக்கு டீட்டெயில்டான ஒரு காணொலியை பதிவு பண்ணிடலாம். அதுக்கு முன்னாடி உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் எவ்வளோ கேஷுவலாக நடக்கிறாருப்பா பாருங்கள் அப்படின்னு சொல்லி ஒரு செய்தியை வெளியிட்டிருந்தாங்க திமுக. அறப்போர் இயக்கம் ஒரு கேள்வி கேட்டிருக்காங்க. கேஷுவலாக நடக்கிறார், ஓகே, அவர் நடக்க வர்றதுக்கு முன்னாடி அங்கே ரோட்டை குத்தி கொலை பண்ணி கொடி கம்பத்தை நட்டி வச்சுருக்கீங்களே, இது தேவைதானா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. கேஷுவலாக நடக்கிறதுக்கு முன்னாடியே கொடிக்கம்பம் குத்தப்பட்டு விட்டதா, கொடிக்கம்பம் குத்தின பிறகு கேஷுவலாக நடக்க வந்தாரா அப்படின்னா இது கேஷுவலாக நடக்க வந்தது கிடையாதுல்ல, எல்லாமே செட்டப்பா ஷூட்டிங்கா, அதுக்கு முன்னாடியே என்னன்னு தெரியலப்பா. நான் முதலே சொன்ன மாதிரி 1 கிலோ சாஃப்ட் டாய்ஸ், இந்த 1 kg சாஃப்ட் டாய்ஸ் அப்படிங்கிறது நார்மல் கிடையாதுங்க, எல்லாமே இம்பார்ட்டட் சாஃப்ட் டாய்ஸ் தான். 1-2 சாஃப்ட் டாய்ஸில் டேமேஜ் இருக்குது அப்படிங்கிற உங்களுடைய ரிவ்யூ வாசித்தோம். அவங்க எல்லாத்துக்குமே அதே அளவுக்கு அந்த சாஃப்ட் டாய்ஸை நீங்களே வச்சுக்கோங்க, அதே கேஜி அளவுக்கு ரீப்ளேஸ்மெண்ட் அப்படிங்கிறத பண்ணி கொடுத்துட்ருக்காங்க. ஸோ யாரும் கவலைப்பட வேண்டாம். 1 kg இதுவரையில் நீங்கள் பார்க்காத அளவுக்கான டாய்ஸ் உங்கள் வீட்டு குழந்தைகளுக்காக யாராலையும் கொடுக்க முடியாத விலையில் கொடுத்துட்ருக்கோம். ஒரு டாய் கூட அதில் 400-500 ரூபா வந்துடும். 5, 6, 7 டாய் வரை கிடைக்கும். எல்லாமே 799 ரூபா தான். மேலும் விவரங்களுக்கு கீழே இருக்கக்கூடிய லிங்கை யூஸ் பண்ணிக்கோங்க. நல்லதை பகிர்ந்து நல்ல சமுதாயத்தை உருவாக்குவோம். நன்றி, வணக்கம்.